ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா 48 அதிகாரம் 10 உபத்திரவம் தருகின்ற உன்னத பரிசு என்கிற தலைப்பின் கீழே இந்த செய்தியை நாம் தியானிக்கப் போகிறோம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன்னை புடமிட்டேன், வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி, நாம் பாவங்களை தெரிந்து கொள்ளுகிறபடியினால, பாவம் செய்கிறபடியினால, பாவம் நம்மை உபத்திரவ குகையில் நம்மை தூக்கி போட வைத்து விடுகிறது. அங்கே நமது பலனெல்லாம் அந்த உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்லும் பொழுது அது உருக்கப்படுகிறது. நம்முடைய வடிவமானது அது அழிக்கப்படுகிறது. நம்முடைய அழகு அது இழுக்கடைகிறது. மகிமை, மனிதனுடைய மகிமை என்று சொல்லுகிறோமே, புள்ளின் பூவை போல இருக்கக்கூடிய அந்த மகிமையானது மண்ணை கவ்வக்கூடியதாக அந்த உபத்திரவத்தின் வழிகளிலே செல்லும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே இத்தனை காரியங்களை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் அங்கு தேவனின் அன்பின் கரம் இறங்கி வருவதினால் ஒரு உருவாக்கம், ஒரு உருமாற்றம், அதாவது ஒரு மறுரூபமானது உண்டாகிறது என்கிறதை இங்கே ஏசாயாவின் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். நீங்கள் பாவம் செய்கிறபடியினால உபத்திரவத்தின் குகையில் தூக்கி போடப்படுகிறீங்க. அங்கே எவ்வளவு கடினமான இருதயங்கள் இருந்தாலும், இரும்பு போல இறுக்கமடைந்து கிடக்கிற இதயங்கள் இருந்தாலும் அது உருகி, அது உடைந்து, அது புதிய உருவாக்கமாக அது மாறும். இவ்வாறு உபத்திரவ பாதையில் உருவாகி உலகினுடைய வீதிகளில் நீங்கள் ஒளி வீசும் ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி இந்த வசனங்களின் மூலமாக ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். மனிதர் யாரும் தூய்மையானவர்கள் அல்ல. ஆகவே உபத்திரவத்தின் குகையானது எல்லாருக்குமே அது தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த உபத்திரவங்களினால் வருகிற சூட்டில் உருவாகிற வாழ்வுகளில் தான் அதிகமான ஒளி இருக்கும். எனவே உபத்திரவ குகைக்காக நம்ம வெட்கப்பட வேண்டாம். அதுவே நமக்கு உயர்ந்த படிகளை பரிசளிக்கக்கூடியதாக இருக்கும். ஏசாயா 9 அதிகாரம் 7 ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேறெந்த பிரகாரமாக நடத்துவேன். ஏசாயா 1 அதிகாரம் 25 நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடவிடுவேன். அப்பொழுதுதான் நீ நீதிபுரம் சத்திய நகரம் நீ அழைக்கப்படுவா. உன்னுடைய ஈயத்தை எல்லாம் நான் நீக்க வேண்டியது இருக்குது என்று சொல்லி ஏசாயாவின் மூலமாக சொல்லுகிற ஆண்டவர் ஒரு மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை நீதிபுரம் சத்தியபுரம் என்று, நீதிபுரம் சத்திய நகரம் என்று மாற்றுகிறதற்கு அவர் தெரிந்தெடுக்கிற பாதையானது எப்படி அங்கே பொன்னை புடமிடுகிறது, வெள்ளியை உருக்குகிறது. இந்த ப்ராசஸை தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதை சகரியா 13 அதிகாரம் 9 கூட மிகவும் அதிகமாக உறுதிப்படுத்துகிறது. 2 பங்கு சங்கரிக்கப்படும், 3ஆம் பங்கோ அதில் மீதியாக இருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்படுத்தி உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அப்படி புடமிட்ட பின்புதான் அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். ஒரு உருமாற்றம் அடையும் பொழுது அந்த ஒரு இரும்பு எப்படி உருகி, அல்லது ஒரு வெள்ளி எப்படி உருகி, அல்லது ஒரு தங்கம் எப்படி உருகி அதில் உள்ள ஈயங்கள் களிம்புகள் எல்லாம் நீங்கின பிறகு அது சுத்தமான தங்கமாக மாறி அதை செய்கிறவர்கள், உருக்குகிறவர்கள் இருதயத்தில் என்ன ஷேப்பா அவர்கள் மாற்ற விரும்புகிறார்களோ அதே போல மாறுகிறது போல நான் மாற்றும் பொழுது அவர்கள் என் நாமத்தை அவர்கள் தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனமென்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். உருக்குகிறதுனால எந்த ஒரு மனுஷனும் அவரை விட்டு ஓடி போகிறதில்ல. அவருடைய கரத்தில் இருந்து உருவாக்கப்படுகிறபடியினால் அந்த உருவாக்கத்தினுடைய முடிவில் அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள் என்று சொல்லுகிறார்.
நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன் என்று சொல்லுகிறார். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், அத்தனையாய் உரிமை பாராட்டுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லி இங்கே சகரியா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவையே குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 2 அதிகாரம் 10 வசனத்தில் ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது, அவருக்கு ஏற்றதா இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை உபத்திரவங்களினால பூரணப்படுத்துகிறது, அவருக்கு ஏற்றதா இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த உலகத்தில் நம்ம பாவம் செய்தோன்னு சொன்னால் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு ப்ராசஸ் தான் நம்முடைய உபத்திரவம். அந்த உபத்திரவத்தினுடைய குகையில் வெள்ளி எப்படி உருக்கப்படுகிறதோ அதே போல நம்மை உருக்கப்பட்டு நம்முடைய ஈயத்தை எல்லாம் அவர் நீக்கி நம்மை நீதிபுரமாக சத்திய நகரமாக அவர் அழைக்கிறார். அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறது. அவர் ஜனமென்று நம்மை சொல்லுகிறார், கர்த்தரின் தேவன் என்று நாமும் சொல்லக்கூடியவர்களாய் மாறிவிடுகிறோம். இதைத்தான் 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18 வசனத்தில் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற அந்த சாயலகத்தான் மகிமையின் மேல மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று சொல்லி வேற ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு நல்ல ஒளி வீசக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். உலகத்திற்கு வெளிச்சமாக நாம் மாறிவிடுகிறோம் என்கிற காரியத்தை தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் உருவாக்குகிறதற்கு இந்த காரியங்களை அனுமதிக்கிறார். உலகத்தில் வந்து எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லப்படுகிறத, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறத, அந்த பிரகாசம் அடைவதற்கு உலகத்தில் வந்து எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பதற்கு அவனுக்கு ஆண்டவர் விதித்திருக்கிற ஒரு பாதையானது உபத்திரவத்தின் பாதை. அந்த பாதையில் அவன் புடமிடப்பட்டு அவனுடைய மகிமை எல்லாம் அழிக்கப்பட்டு அவனுடைய அழகு இழுக்கடையப்பட்டு அவன் தன்னுடைய பலனெல்லாம் போயிடுச்சின்னு சொல்லி இனிமே உம்மை தவிர எனக்கு வேற இல்லைன்னு சொல்லி சரண்டராக வைத்து அவனுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை ஆண்டவர் உருவாக்குகிறதை பார்க்கிறோம். பவுலுடைய வாழ்க்கை அத்தனை நமக்கு தெரியும். அவ்வளவாக அவர் அந்த தேவனுடைய சபையை பாழாக்கி கொண்டிருந்த அவரை மத்தியான வேளையில ஆண்டவர் சந்தித்த பொழுது அவனோடு கூட பேசின வார்த்தைகள், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டபொழுது, என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவனே சொல்லுகிறான். என் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் அவரில் ஷைன் பண்ண வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாம் அவரை விட்டு போயிட்டு அவர் கடைசியா சொல்றாரு, அவருடைய பலவீனங்கள்ல கூட 3 முறை அது என்னை விட்டு நீங்கும்படி நான் வேண்டிக்கொண்டேன். ஆனாலும் ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று சொல்லி அவர் என்னை பலப்படுத்தினார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராகத்தான் நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை தாயின் கருவில தெரிந்து கொண்ட ஒரு ஆண்டவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்த ஒரு ஆண்டவர் இப்படியாய் நம்மை உருவாக்க விரும்புகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆகவே உபத்திரவத்தின் குகையில தெரிந்து கொண்ட அவருக்காக நான் ஒரு ஒளி வீசக்கூடியவனாக இந்த உலகத்தில் வாழுவேன் என்கிற ஒரு உறுதியோடு கூட நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்ல வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்ல வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர்,
பிரியாதிருந்தே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்திய